சொல்லுங்க சொல்லுங்க. காக்கா, குருவி, அந்தனி 3 பேரும் அங்கேருந்து போனாங்க கீச்சுக்கிட்டே. அதுக்கப்புறம் எங்கிட்டுமே வெளியே போகக்கூடாதுன்னு இப்படி சொன்னாங்க. நல்ல சிட்டுக்குருவி, நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு ரொம்ப தூரமாக இருக்கும், இப்போ நம்ம வழியை பார்த்துட்டு வருவோமா? இப்படி சொன்ன குருவி வெளியே தெரிஞ்சுட்டு மாங்காய் மரத்துக்கு போனாங்க. முன்னாடி இந்த மரத்தில் மாங்காவே இல்லை, ஒரு காய் இல்லை, யாரும் பிடிங்கிட்டு போனாங்களோ தெரியல. அந்த மரத்தில் ரொம்ப காசிங்க தான் கிடந்தது. முன்னாடி காசி தான் கிடக்கு சொல்லி அந்த காசிங்களை போகிற பேக்கில் போட்டு கட்டி குருவியும் காக்காவும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. வச்சுக்கிட்டே எடுத்துகிட்டு போனாங்க. நம்ம 2 பேரும் இதை பிரிச்சுக்குவோம், இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் சண்டை நாரிடும். வீட்டுக்கு போயிட்டு சண்டை நாரிடுச்சு. எனக்கும் பங்குத்தா எனக்கும் பங்குத்தான்ட்டு சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் காக்கா கட்டையை ஒழுங்கி கட்டையில் இடிச்சிட்டு அப்புறம் குருவி ஒரு ஏரியா செத்து போச்சு. குருவி ஒரு தண்டனைக்கே போச்சு. இப்படி சொல்லி இந்த குருவி ரொம்ப தூரமா என் மண்டி எனக்கு காக்கா ஒடிச்சிடுச்சு சொல்லிட்டு அந்த குருவி என் மண்டையை ஒடிச்சிடுச்சுன்னு அழுதுகிட்டே இருந்து ஆஸ்பத்திரிக்கு போனது. டாக்டர், என் மண்டி அந்த காக்கா ஒடிச்சு போச்சு, எனக்கு மருந்து கொஞ்சம் கொடுங்க டாக்டர் சொல்லி மருந்து கொஞ்சம் கொடுத்தது. மருந்து நல்ல மருந்து. நீங்கள் இப்படி ஒரு டாக்குலமா இந்த மருந்தை குடிச்சனா உனக்கெல்லாம் உன் சுகமெல்லாம் நின்று போயிடும் காக்கா அப்படி சொன்னது. அந்த நேரம் குருவி இந்த வழியை விட்டு புள்ளைய 2 விட்டுட்டு எங்கிட்டும் வெளியே கூட போகலை. அது பிள்ளைங்க 2 கூடயே தேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. நான் மாங்காய் பழம் தேடிட்டு வரேன், இன்னொருக்கா எங்கிட்டும் போகக்கூடாது தெரியுமா சொன்ன அம்மா மாங்காய் மரத்துக்கே போயிட்டு பறந்து 2 மாங்காய் காய் ஒடிச்சிக்கிட்டு வருது. பிள்ளைங்களுக்கு கொடுப்போம், இப்படி அதிகமாக பசி ஈர்த்துக்கிட்டு இருக்கும் தானே. காக்கா ஒரு காக்கா அங்கேருந்து வந்தது. அந்த காக்கா கேட்டுச்சு, நம்மளுக்கு ஒரு பிள்ளை இங்கே இருக்கு, அதுங்களை பார்த்துக்கோன்ட்டு சொல்லிச்சு. சரி அந்த நான் உனக்கு சரி உதவி பண்ணுறேன், நம்ம பிள்ளைங்களுக்கும் ரொம்ப நல்லது உதவி பண்ணுறது இப்படி சொல்லிக்கிட்டு இருந்த காக்கா ரொம்ப தூரமாக எங்கிட்டுமே போகலை. 2 பேரும் ஒரேடியாக மரத்தில் கூடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பிள்ளை எத்தனை மாதம் பிறக்கும்? ஆமாம் இல்லைக்கா குருவி, நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்? அதேன்னுட்டு பிள்ளைங்க 2 கணக்காகவே பிறந்துருச்சுங்க. நம்ம 2 பிள்ளைங்களும் பிறந்துருச்சுங்க, நம்மளுக்கு நல்லா. இப்போ நம்ம பிள்ளைங்க எப்படி வளரும் தெரியுமா? நம்ம நல்லா இருக்கணும் இப்படி சொல்லி பிள்ளைங்களையும் பெரியாக்கி ஸ்கூலுக்கு போட்டது. அதுங்க ரொம்ப காலேஜில் டீச்சர்கிட்ட ஏற்றி வந்துட்டு வருதுங்க. இப்படி பிள்ளைங்களா படிக்கிறது ரொம்ப தப்பு, ஒழுங்காக படிக்கணும்னா ஒழுங்காக படிக்கணும். ஐயோ எனக்கு கத்த வைக்காதீங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருந்த குருவி கத்த வச்சுக்கிட்டே இருக்குங்க. டீச்சர் எனக்கு ரொம்ப படிக்க விருப்பமே இல்லை டீச்சர்னுக்கிட்ட இருக்குங்க. படிக்கணும், அதனால உங்கள் அம்மா உங்களை ஸ்கூலுக்கு போட்டது நல்லதே இல்லை தான் இப்படி இருந்து சொன்ன காதை அங்கேருந்து பறந்து போச்சு. காதை அங்கேருந்து இன்னொரு காதில் அங்கேருந்து பறந்து வந்துச்சு. என்ன என் பிள்ளைங்களை காணோம், எங்கிட்ட போனுச்சோ தெரியல இப்படி சொன்ன குருவி தேடிக்கிட்டே போனுச்சு. அங்கேருந்து என் பிள்ளைங்களை ஒரு டீச்சர் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டீச்சருக்கு எனக்கு என் கணக்கு தெரிஞ்சுட்டாங்க, எங்கே தான் பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறாங்களோ சரி பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டு டீச்சரு அப்படியே ரோட்டில் நின்றாங்க. அம்மாவுக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக ரொம்ப தூரமாக ரோட்டுக்கிட்டே நின்று இருந்தாங்க. அதனால அம்மா அங்கேருந்து வழியை பார்த்து, என் பிள்ளை இங்கே தான் நீ கொண்டு வச்சிருக்கியா, நான் இவ்வளோ நேரம் காக்குறேன் அப்படி சொல்லி பிள்ளைய 2 கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஏன் ஜூஜு இப்படி பண்ணுற? நீனு நல்லாவே போயிட்டு ஸ்கூல்லே படிச்சுருக்க வந்துச்சு, உனக்கு படிப்பு ரொம்ப வந்துச்சுன்னா நீங்களாம் இங்கெல்லாம் போயிருப்ப, ரெட்டைக்கு எழுத கொழும்புல எடுத்து போயிருப்ப. அறியம்மா, நான் டீச்சர்கிட்ட இப்படி சரி சொல்லி என் ஸ்கூலில் நான் படிக்கிறேம்மா. எல்லா பிள்ளைங்களும் அந்த பிள்ளை கூட சேர்ந்து விளையாடுதுங்க. ஏ ஜூனு, எனக்கு பசிக்குது, எங்கள் அம்மா என்ன கொண்டு வருமோ தெரில. அம்மா இன்னத்தையே மாங்காய் பழத்தை கொண்டு வந்தது. இந்த சிச்சு, இன்னைக்கு மாங்காய் பழம் தான் கொண்டு வந்தேன், அது பங்கிட்டும் அம்மா கிட்ட எதுவுமே இருக்கலை, ஒரு சளியும் இருக்கலை, சளி காசு இருந்துச்சுன்னா உனக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன் இப்படி சொல்லி அம்மா அப்படியே பிள்ளைக்கு ரொம்ப தூரமாக மரத்துக்குள்ளே உட்காந்துருது. என்னடா பிள்ளை இன்னும் காணா? அப்போ தான் பிள்ளை ஸ்கூல் பேக்கு மாட்டிக்கிட்டு வெளியே வந்தது. அந்த நேரம் அம்மா ஸ்கூல் பேக்கு மாட்டிக்கிட்டு அப்படியே பறந்து போயிட்டாங்க.
எவ்வளோ தூரமாக இருக்கும் நம்ம வீடு அப்படின்னு சொல்லி மரத்தில் 2 கூடுங்கள் இருந்தது. கூடுங்களுக்கு ரொம்ப பசிக்கான பசிக்கு. ஐயோ நம்ம கூடெல்லாம் எங்கே? ஐயோ பெரிய மழை ஒன்று இருட்டிக்கிட்டு வருதாம்மா, நம்ம கூடெல்லாம் உழைய போகுது இப்படி சொல்லி குருவியும் 2 பிள்ளைங்களும் கூட்டிக்கிட்டு அப்படியே காக்கா வீட்டுக்கு போச்சு. காக்கா விட்டு வீடும் உடஞ்சி போச்சு. காக்கா தண்ணியில் அடிச்சுக்கிட்டு பாவம் அதுவும் போகுது. வெறும் காதில் அங்கே காற்று ரொம்ப தூரமாக வந்துடுது. குருவியெல்லாம் தண்ணி கடிச்சிட்டு போக மாதிரி பார்த்துச்சுங்க. என்னடி நம்ம கல்லில் நிற்கிறோம் கொலையை பிடிச்சிக்கிட்டு, நம்மெல்லாம் ஆற்றுல தண்ணியில் தான் அடித்து போகணும் இப்படி சொல்லிட்டு இருந்த காக்கா அப்படியே தண்ணீர் அடிச்சிட்டு போனதை பார்த்தாங்க. அங்கே பாருடி தண்ணீர் அடிச்சிட்டு போகுது காக்கா அப்படி சொல்லி இந்த காக்கா தண்ணியிலே அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்புறம் அது குளம்னு போட்டாங்க. அதில் ஏறி காக்கா வந்தது. என்ன காக்கா நீனும் எங்கே போகிற அப்படி சொல்லி, நான் கூடு கட்ட போகிறேன், நீங்களாம் அழகாக இருங்க, எனக்கு ஒரு குலையும் போட்டீங்க, அதில் நான் போகிறேன் அப்படி சொல்லி கூடுங்க கொஞ்சம் தேடிக்கிட்டு அங்கேயே குமிச்சுக்க. அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் கூடு இருந்தது. அந்த கூட்டில் போயிட்டு இருந்தாங்க. இந்த கூடு ரொம்ப நல்லா, இந்த வீட்டுக்கு நான் வருவேன் தான் நினைப்பேன் அப்படி சொல்லி குருவி சொந்தமாக சொன்னிச்சு. என் வீடு எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா காக்கா? ரொம்ப தூரமாக போகணும் காக்கா அப்படின்னு சொன்னிச்சு. காக்கா அதுக்கப்புறம் அவங்ககிட்டமே வெளியே இறங்கலை. மழை இருட்டிக்கிட்டு வருது. இங்கே போகிற தண்ணி மரமும் முடிச்சுக்கிட்டு வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இங்கிட்டு போக வழியில் இப்படி தண்ணி விட்டு கொண்டு வந்துடுச்சு. அப்புறம் காக்கா ரொம்ப பயந்துருச்சு. எனக்கு பயமாக இருக்குடி காக்கா காக்கா, ஐயோ காப்பாத்துக்கு குருவி காப்பாத்துங்க அப்படின்ட்டு அந்த காக்காவுக்கு தண்ணி மேலே கொதிக்கிட்டே வந்தது. அப்புறம் கம்பு பாட்டு கேட்டனப்போ இறங்கிடுச்சு. எனக்கு கடவுளேன்னு ஒரு சாமி வந்து காப்பாத்துனுச்சு. சொன்ன காப்பாற்றி அப்புறம் காக்கா அந்த கூட்டிலேருந்து பறந்து போச்சு. இப்படி சொல்லி காக்காவுக்கு அன்னைக்கு கம்பு அடித்து நெருப்பு ஊற்றுது. ஐயோ நெருப்பு பிடிச்சி போச்சு, மரத்துக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் இப்படி சொல்லிக்கிட்டே காக்கா மரத்துக்கு பிற்பாடு பண்ணுச்சு. அதுக்கப்புறம் காக்கா எந்த இடத்துக்கும் போகவே இல்லை.